ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக நம்மளுடைய ஆர்சிபி அவங்களுடைய நெக்ஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறத வந்து மாற போகிறாங்க. ஸோ அந்த மேட்ச்சுக்கு முன்னாடி அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ரூமே இப்போ வந்து வேறு லெவலில் வந்துட்டு சூப்பராக வந்து ஒரு எந்தூசியஸ்டிக்காக வந்து மாறி இருக்கு. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் 200க்கும் மேற்பட்ட ரன்களை வேறு லெவலில் வந்து தலைவர்கள் 4 ஓவரை மிச்சம் வச்சே வந்து சேஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு அசத்துனாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயம். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்களால வந்து என்ன முடியும் அப்படிங்கிறத நீட்டாக வந்து நமக்கு காமிச்சாங்க. ஸோ இதை வந்துட்டு கொஞ்சம் மேட்சுக்கு முன்னாடியே காமிச்சிருந்தாங்க அப்படின்னா ஆர்சிபி இப்போது அவங்களுடைய பிளே ஆஃப் ஸ்பாட்டுக்கு கண்டிப்பாக வந்து போட்டி போட்டுட்டு இருந்திருக்க வேண்டிய ஒரு டீம் தான். பட் லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த சீசன் கண்டிப்பாக அவங்க எலிமினேட் ஆகிருந்தாலும் அப்கமிங் மேட்சஸை நாங்கள் வந்துட்டு எங்களோட ரிட்டென்ஷன் ஸ்பாட்டுக்காக நாங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டென்ஷன் ஸ்பாட் அப்படிங்கும்போது வில் ஜாக்ஸ் கண்டிப்பாக ரீட்டைன் ஆகிறதுக்கான சான்சஸ் ஹெவியாகவே இருக்க போகுது. ஏன்னா அடுத்து வரப்போகிறது மெகா ஆக்ஷன். 4 பிளேயர் ரீட்டைன் பண்ண முடியுமா, இல்லை 8 பிளேயர் ரீட்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டயலமால தான் இப்போ போயிட்டு இருக்கு. டோட்டலாக வந்துட்டு மெகா ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு 3 பிளேயர்ஸ் மட்டும் தான் ரீட்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கு. ப்ளஸ் ஆர்டிஎம் கார்டு அப்படிங்கிறதும் இப்போ நம்ம வந்து ரெகுலர் இன்டர்வல்ஸில் பார்க்கல. இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ போயிட்டு இருக்கும்போது ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஆண்டி ஃப்ளவர் இப்போ ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்காரு. நம்மளால் என்ன முடியும் அப்படிங்கிறத எல்லா டீம்ஸ் கிட்டையும் இப்போ நம்ம காட்டியிருக்கோம். நம்மளோட கம்பேக் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய லெவலில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு இருக்கு. நம்மளோட கம்பேக் அப்படிங்கிறது இந்த லெவலில் இருக்கும்போது நம்மளுடைய மிகப்பெரிய லெவல் ஆஃப் நெக்ஸ்ட் சீசனுக்கும் நம்ம இப்போ இருந்து பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காரு. ஒரு சிலர் ஆண்டி ஃப்ளவர் தான் இதுக்கெல்லாம் முக்கியமான ரீசன், அவரோட கோச்சிங் டோட்டலாகவே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது கூட கண்டிப்பாக வந்துட்டு கேப்டன் ஃபாஃப் டு பிளஸர் அந்த மாதிரி வந்து நம்மக்கிட்ட வந்து நிறைய சைடு ஒரு ஸ்ட்ராங் சைடு ஒரு கடப்பார சைடு தான் இருந்தது. பட் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பிளேயிங் லெவன் அசஸ் பண்ணுறதுல நிறைய தப்பு இருந்தது. அதுக்கு காரணம் கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல எந்த விதமான தவறுமே இல்லை. ஏன்னா வந்து நிறைய பேர் சொன்னது என்னன்னா வில் ஜாக்ஸை உள்ளே கொண்டு போயிட்டு நீங்கள் வந்துட்டு இந்தியன் கோர், அதாவது அந்த ஒரு பவுலிங் அப்படின்னு வரும்போது இந்தியன் கோரோட நீங்கள் போங்க, ரீஸ்டாப்லி லாக்கி பிரிக்ஸான் இவங்களால சும்மா யூஸ் பண்ணிருக்காதீங்க, உங்களுடைய ஆல்ரவுண்டர் ப்ளஸ் பேட்டிங் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஓவர்சீஸ் பிளேயர்ஸை முடிச்சுட்டு பவுலிங் அப்படின்னு வரும்போது இந்தியன் கோரோட போங்க நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் அதை ஆர்சிபி கேட்கவே இல்லை. இப்போ இந்தியன் கோரோட அவங்க வந்து போனாங்க. மேட்சஸ் வேறு லெவலில் வின் ஆயிருந்தது. குஜராத் டைட்டன்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய ஆர்சிபி சேம் பேட்டர்னாக ஃபாலோ பண்ணுவாங்க. இந்தியன் கோர் இன் பவுலிங், ஓவர்சீஸ் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபாஃப் டு பிளஸர், வில் ஜாக்ஸ், கிளென் மேக்ஸ்வெல், கேமரன் கிரீன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அப்படியே முடிச்சிருவாங்க. அவ்வளோதான். பவுலிங் அப்படின்னு வரும்போது நம்மளுடைய இந்தியன் கோர் தான் அந்த இடத்துல இருக்க போகுது. குஜராத் டைட்டன்ஸ்க்கு எகெயின்ஸ்டான மேட்சை வின் பண்ணால் பிளே ஆஃப்ஸுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற விஷயம் இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் நேற்று வந்து லூஸ் பண்ணதோட ஆர்சிபியோட பிளே ஆஃப்ஸ் வாய்ப்பும் அப்படியே வந்து டவுன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பிளே ஆஃப்ஸ் அப்படிங்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து வரப்போகிற மேட்சஸை வேறு லெவலில் வந்து ப்ளே பண்ணி அவங்களுடைய அந்த ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் ஐபிஎல் 2024 ஒரு நல்ல ஒரு ஜாலி மூடில் வந்து என் பண்ணிட்டு போகலாம். ஜிடிக்கு எகெயின்ஸ்டான மேட்ச்சில் கண்டிப்பாக வந்து ஆர்சிபி ஒரு வேறு லெவல் என்டர்டெய்னிங்கான ஒரு டீமாக இருக்கும் அப்படின்னு ஆண்டி ஃப்ளவர் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அப்கமிங் மேட்சை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்